చేస్తామన్నా నా బుట్టలు ఇంకేనమ్మా సింతామణి చికెన్ செய்யணும். அதுக்கு பேன் சூட் பண்ணி எண்ணெய் ஆயில் போட்டு சூடானதும் கருவேப்பிலை போடலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா ஒரு 200 grams சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல நான் ஒரு 10 வரமிளகாய் சேர்க்கிறேன். இந்த மிளகால இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேன். அதையும் சேர்த்து வதக்குறேன். வதக்குனதுக்கு அப்புறமா குட்டி குட்டியா கட் பண்ண சிக்கன் பீசஸ் இதுல போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்க்கிறேன். இதுக்கு நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. ஏன்னா சிக்கன்லயே தண்ணி இருக்கு. இப்போ நான் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்றேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன்ஸ் பெப்பர் பவுடர் சேர்க்கிறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ இத மூடி போட்டு குக் பண்ண போறேன். ஒரு 10 minutes குக் ஆனா போதும். சிந்தாமணி சிக்கன் ரெடி. Thanks for watching. Support and encourage us by clicking subscribe and bell button. Thank you.